உள்ள பிதாவையும் துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலப்பா இந்த நாளும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமீன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஏசப்பா சொல்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யாருக்கெல்லாம் எதிர்த்து நிற்க மாட்டாங்க அப்படின்னா ஏசப்பாவோட பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தான் அடைக்கலம் கொடுப்பார். அவரை தேடாதவங்களுக்கு, அவரை நேசிக்காதவங்களுக்கு, அவரோடு பழகாதவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்காது. ஏசப்பாவோட நெருங்கி பழகுகிறவருக்கு அடிக்கடிக்கு அவரோட சமூகத்தில் அவரோட பிரசன்னத்தில் வருகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அத்தாரிட்டியாக கொடுக்குற வசனம்தான் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மோசையோடு எப்படி இருந்தார்? முகமாக பேசினார் மோசே. ஆமாவா இல்லையா? அப்போது நம்மளோட கூட பேசுவார். நம்மளுக்கு நேசிக்கிற தகப்பன் நம்மளை தேடி வருவார். அவரோட பேசணும், அப்போது அவரோட பழகணும். அப்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ட்டு. நம்மளை ஆண்டு கைவிடவும் மாட்டார், என்ன பண்ணார், விலகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவரோடு நெருங்கி பழகிற அந்த கிருபையில், அந்த உறவுக்குள்ளே ஆண்டோடு கூட நீங்கள் பழகிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும். ஆண்டோடைய சமூகத்தை அடிக்கடிக்கு தேடணும். தாவீது ஒரு நாளைக்கு 7 டைம் என்ன பண்ணாராம், துதிச்சாராம். துதின்னா பாட்டு பாடினாராம். அப்போது நேரம் கிடைக்கும்போது, சமயம் கிடைக்கும்போது ஆண்டரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டுக்காக செய்து கொண்டே இருங்க. அவருடைய நினைவு உங்களுடைய நினைவாக இருக்கட்டும், உங்கள் நினைவு அவருடைய நினைவாக இருக்கட்டும். அப்போ தான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துருக்கள் எழும்பி வந்தாலும், வியாதின்ற சத்ருவாக இருக்கலாம், பிரச்சனைன்ற சத்ருவாக இருக்கலாம், கடன்ற பிரச்சனையாக இருக்கலாம், அந்த தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை எதிர்த்து விடவே மாட்டார் ஆண்டவர். உங்கள் கூடவே தான் இருப்பார். உங்களை நேசிக்கிற தகப்பன் அவரை நோக்கி கூப்பிடும். பரிசுத்தமுள்ள பிதாவே துதிக்கிறேன்ப்பா. இந்த நாளை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவங்க மேலப்பா இந்த வசனத்தின்படி ஆண்டவரே ஒருவனும் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதபடிக்கு உங்களுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க பிரச்சனைகள் எல்லாம்ப்பா இயேசுவின் நாமத்தில் பனியை போல மறைந்து போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்.